நீங்கள் நாளைக்கு இந்த உலகத்தில் இல்லைன்னா உங்களை பற்றி மக்கள் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? கடவுள் உங்களை மனிதராக பிறக்க வைக்க காரணம் என்னன்னு தெரியுமா? நாம் ஏன் மனிதராக பிறந்தோம்? நம்முடைய உண்மையான பர்பஸ் என்ன? சேவை செஞ்சால் என்ன நடக்கும்? மோட்சம் அடையிறதுனா என்ன? உங்களுடைய இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதிலை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மித்ரா சதீஷ் சேனல்லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப், பாபா ஹேமாமாவுக்கு சொல்லித்தந்த ஒரு விஷயம் நான் இப்போ உங்களுக்கு அதை பற்றி சொல்ல போகிறேன். நாம் இந்த மனித பிறவியை எடுத்ததற்கான ஒரு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் உணவுக்காகவும் உறக்கத்துக்காகவும் மட்டும் இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய கர்ம வினைகளை கழிக்கிறதுக்காக மட்டும் நம்ம இங்கே பிறக்கலை. நம்மளுடைய நற்செயல்கள் மூலமாக இறைவனை அடையணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய நோக்கம். நம்ம அதுக்காக தான் இந்த மனித பிறவியை எடுத்துருக்குறோம். இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பசங்களை ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. அதுவே அவங்க இன்னும் நல்லா படித்தாங்க, இன்னும் நிறைய எஃபர்ட்லாம் போட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள நல்ல மார்க் எடுத்துருக்குறாங்க, நல்ல டிசிப்ளினான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் லீடராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாம் இந்த மனித பிறவி எடுத்ததற்கான நோக்கம் என்னன்னா, நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு நல்ல செயல்களை செஞ்சு கடவுளை அடையணும். அதாவது மோட்சம், முக்தி, நம்மளுக்கு மறுபிறப்பு, மறுபடியும் இந்த மனிதனாக நான் பிறக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய கோல். இதுக்காக தான் நாம் எல்லாருமே பிறந்திருக்கிறோம் அப்படின்றத நான் சொல்லலை, பாபா சொல்லியிருக்கிறாரு. நாம் அந்த மோட்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையிறதுக்கான ஒரு வழி தான் பார்த்தீங்கன்னா சேவை செய்கிறது, நல்ல செயல்களை செய்கிறது. அந்த மோட்சம் அப்படின்ற ஒரு கோலை நம்ம அடையிறதுக்கான ஒரு வழி தான் பார்த்தீங்கன்னா நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்களும் நாம் செய்யக்கூடிய புண்ணியங்களும் அப்படின்றது தான் பாபா சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா அந்த இடம் உங்களுக்கு தெரியல, உடனே என்ன பண்ணுவீங்கன்னா கூகுள் மேப்பில் அந்த பிளேஸோட நேமை போட்டுட்டு இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷனுக்கு அதுவே வழிகாட்டி நம்மளை கூட்டிகிட்டு போகும். நீங்கள் போக வேண்டிய அந்த இடம்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீச் ஆக வேண்டிய ஒரு பிளேஸ், அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது. அதே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றதும் ஒரு பயணம். நாம் கடைசியாக மோட்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக தான் நாம் எல்லாருமே இங்கே பிறந்திருக்கிறோம். எந்த இலக்குமே இல்லாமல் எந்த நல்ல விஷயங்களுமே செய்யாமல் ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா திசை அறியாத ஒரு கப்பல் போல் அது தானாகவே மூழ்கிடும். நீங்கள் அந்த மோட்சத்தையோ அந்த முக்தியையோ இல்லை எந்த விஷயத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் அடைய முடியாது அப்படின்றத பாபா சொல்லியிருக்கிறாரு. இந்த மனித பிறவி அப்படின்றது ரொம்ப மகத்தானது, எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது. அதை சரியான வகையில் பயன்படுத்துங்க, நல்ல முறையில் அதை உபயோகித்து எல்லாரும் கடவுளை அடையணும் அப்படின்றது தான் பாபா சொல்லியிருக்கிறாரு. இப்போ விலங்குகள், பறவைகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கடவுள் எந்த சிந்திக்கக்கூடிய திறனோ, எங்கே போகணும், என்ன செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு தெளிவான நோக்கமும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் ஆறறிவு அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு அந்த அறிவெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த விலங்குகள், பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை சார்ந்து தான் வாழணும், மனுஷங்களால தான் அவங்க வாழணும் அப்படின்ற ஒரு அமைப்பை இறைவன் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதாவது விலங்குகள், பறவைகளால் சமைச்சோ இல்லை கேட்டோ வாய் திறந்து பேசியோ அவங்களால அவங்க வாழ்க்கையை நடத்த முடியாது. எல்லாருமே யாரை சார்ந்து இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களாகிய நம்ம சார்ந்து தான். நாம தான் அவங்களுக்கு உணவளிக்கணும், நாம தான் அவங்கள பார்த்துக்கணும். அத்தகைய ஒரு மகத்தான பிறவி தான் பார்த்தீங்கன்னா இந்த மனித பிறவி. இது அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது. நாம் இந்த மனித பிறவியில் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு பல உயிர்களுக்கு சேவை செய்யணும். சேவையை செய்யும் போது தான் கடவுளை அடைய முடியும் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கிறாரு. இறைவன் அனைத்து உயிரினங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். பாபா சொல்வது போல நான் அனைத்து உயிர்களிலும் இருக்கிறேன். பாபா ஈ, எறும்பு, நாய், பன்றி, பூனைன்ட்டு எல்லா உயிர்கள்லையுமே நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. மனிதர்களாகிய நமக்கு பார்த்தீங்கன்னா சிந்திக்கக்கூடிய திறனை இறைவன் கொடுத்துருக்கிறாரு. நல்லது கெட்டதுன்னா என்ன அப்படின்றத பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு திறனை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதில் எதை தேர்வு செய்யணும் அப்படின்ற ஒரு திறனையும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் வாயில்லா ஜீவன்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது. எல்லாருமே மனிதர்களை சார்ந்து தான் இருக்கிறாங்க. அதனால் வாயில்லா ஜீவன்களுக்கு சேவை செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா இறைவனை நீங்கள் சுலபமாக அடையக்கூடிய ஒரு வழி.
இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் சேவை செய்யும் போது இறைவனை சுலபமாக அடையலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தெருநாய்களுக்கோ இல்லைன்னா மற்ற விலங்குகளுக்கோ பார்த்தீங்கன்னா நாம் காட்டக்கூடிய அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நோக்கத்தை நம்மளுக்கு காட்டுது. அது ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு. அடுத்ததா இறைவனை அடையக்கூடிய அந்த மோட்சத்தை அடையக்கூடிய வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா பசி பிணி நீக்குதல். பசி வந்துருச்சுன்னா ஒரு மனுஷன் தவறான வழிக்கு அவன் போயிடுவான். அதாவது இப்போ நீங்கள் ஒரு நாய் ரொம்ப பசியோடு இருக்குது, ஒரு வாரமாக யாருமே அதுக்கு சாப்பாடும் போடலை தண்ணியும் வைக்கல அப்படின்னாக்கா அதுக்கு வெறி பிடிச்சிடும், எல்லாரையும் போகிற வரவங்களெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மனிதர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் யாருக்காவது சாப்பாடு கிடைக்கலனா கூட அவங்க மற்றவங்க மேலே எரிஞ்சு விழுவாங்க, எல்லாரையும் அடிக்கிறதுக்கு போகிறது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் பசின்ற ஒன்றத்தை நீக்கிறது மிகப்பெரிய சேவை. அதை செஞ்சாலும் இறைவனை அடையலாம். பசின்ற ஒன்று வந்துருச்சுன்னா மனிதன் தப்பான ஒரு வழிக்கு தானாகவே போவான். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்புலாம் இல்லாமல் அதை திருடினவங்கலாம் இருக்கிறாங்க. பசி வந்த உடனே தப்பான ஒரு வழிக்கு போனவங்கலாம் இருக்கிறாங்க. அதனால் பசி பிணியை நீக்கிறது பார்த்தீங்கன்னா இறைவனை அடையக்கூடிய ஒரு வழி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் பாபா அன்னதானம் மகாதானம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. மூன்றாவதா மோட்சம் அடையறதுக்கான ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செயல்கள் மூலமாக சேவை செய்கிறது. இப்போ சேவைனா சர்வீஸ் அப்படின்றது தெரியும். உடனே சேவை செய்யணுன்றதுக்காக நீங்கள் பெரிய பெரிய அமைப்போ இல்லை பெரிய அளவில் இடம்லாம் வாங்கி அதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பிட்டு உங்கள் தட்டில் மிச்சம் வைக்கிறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் மிச்சமான சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை கொண்டுட்டு வெளியே வைக்கும்போது அதை ஒரு பசுமாடோ நாயோ சாப்பிடும்போது அது கூட ஒரு சேவை தான். ஒரு மரத்தடியில் நீங்கள் ஒரு சின்ன துண்டு ரொட்டியை வச்சிங்கன்னா அதை எறும்புகளும் பூச்சிகளும் சாப்பிடும். அதுவும் ஒரு மிகப்பெரிய சேவை. அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சேவைகளை எல்லாம் நாம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சேவை செய்வாங்க. அதாவது 500 பேருக்கு சாப்பாடு போடுறது, நிறைய அனாதை ஆசிரமங்களுக்கு போய் செய்கிறது, அவங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணுறது, அதெல்லாம் பெரிய அளவில் செய்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்மளால் செய்ய முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படுறதோ இல்லை அவங்கள பார்த்து பொறாமைப்படுறதோ செய்கிறதுக்கு பதிலாக அவங்களோட சேர்ந்து சின்ன சின்ன வேலைகளை செஞ்சாலும் அதுவும் ஒரு சேவை தான். அவங்க கூட சேர்ந்து நீங்கள் சின்ன சின்ன உதவிகளை எல்லாம் பண்ணலாம். நான் இதை கொடுக்குறேன், நீங்கள் சாப்பாடு போடுங்க, நான் பிளேட்டை கொடுக்குறேன், நீங்கள் தண்ணி கொடுங்க, நான் கிளாஸை கொடுக்குறேன். அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை எல்லாம் இந்த மாதிரி பெரிய அளவில் செய்கிறவங்களோட நீங்கள் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணும்போது அதுவும் ஒரு சேவை. அதுவும் இறைவனை வேகமாக அடையக்கூடிய ஒரு வழி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அரிசி பருப்பு இதிலெல்லாம் ஏதாவது பூச்சி வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதை உடனே எடுத்துகிட்டு போய் குப்பையில் கொட்டுறவங்கலாம் இருப்பீங்க. அதே மாதிரி எக்ஸ்பயர் ஆகிடுச்சு ஏதாவது ஒரு பொருள்னா அதை குப்பையில் கொட்டுறவங்கலாம் இருப்பீங்க. அதை நீங்கள் பிரித்து எங்கேயாவது ஒரு இடத்துல கொட்டினீங்கன்னா பறவைகள் சாப்பிடுவாங்க, இல்லை அந்த பக்கம் போகிற ஆடு மாடுகள் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு தான் அந்த எக்ஸ்பைரி அதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு அவங்க உடலுக்கு அதுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராது. இதுவும் ஒரு விதமான சேவை. அடுத்ததா இறைவனை அடையக்கூடிய மோட்சத்தை அடையக்கூடிய இன்னொரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம தெரிஞ்சே யாரையுமே காயப்படுத்தக்கூடாது. மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி யாரையுமே நாம தெரிஞ்சே காயப்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாமல் நான் இதை பண்ணிட்டேன், நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் நிறைய கெட்டதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறதுல எந்த ஒரு பயனுமே இல்லை. நாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல மனிதர்களுடைய ஆசீர்வாதத்தையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் வாயில்லா ஜீவன்களுடைய ஆசீர்வாதத்தையும் சேகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நாம் மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த வழி அப்படின்றத ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. நாம் எப்பவுமே பிறருடைய சாபத்தை வாங்கக்கூடாது. இப்போ நாம் இறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இறந்ததுக்கப்புறம் மனிதர்கள் எதை பற்றி நம்மளுடைய எந்த விஷயத்தை பற்றி எல்லாரும் பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காரோ இல்லை நகையோ இல்லை இவர் இவ்வளோ பணக்காரு அப்படின்னு சொல்லிலாம் பேச மாட்டாங்க. நீங்கள் செஞ்ச நல்ல செயல்கள், நான் ரொம்ப பசியோடு இருந்தேன், ஒரு நாள் இவர் தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாருன்னுவாங்க, இவர் ரொம்ப நல்ல மனுஷன், எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவார், தங்கமான ஆள், இப்படின்னு தானே சொல்லுவாங்க. யாராவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டையோ இல்லை உங்களுடைய நகையை பற்றியோலாம் இறந்ததுக்கப்புறம் பேச மாட்டாங்க. அதனால நிறைய புண்ணிய ஆத்மாக்கள் நல்ல மனிதர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுறது உங்களுடைய கோலாக இருக்கணும். இது இறைவனை அடையக்கூடிய ஒரு வழி அப்படின்றத ஹேமாமாவுக்கு பாபா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இப்போ நல்ல மனிதர்கள் நிறைய புண்ணியம் பண்ணவங்கன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன நினச்சிப்பீங்கன்னா இது ஆன்மீகத்தை பற்றிய கண்டென்ட் இல்லையா, அதனால
விபூதி எல்லாம் வச்சுக்கிட்டு ருத்ராட்சம்லாம் அணிஞ்சவங்க தான் வந்து நிறைய புண்ணியம் பண்ணவங்க, அவங்க காலில் போய் நம்ம விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிப்பீங்க. அது கிடையாது. நிறைய புண்ணியம் பண்ணவங்க வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. இப்போது கோவில் வாசலில் ஒருத்தர் யாசகம் கேட்குறாருன்னா அவங்களில் கூட புண்ணியம் பண்ணவங்க, நிறைய புண்ணியம் பண்ணவங்க இருக்கிறாங்க அப்படின்றத பாபா சொல்லியிருக்கிறாரு. அவங்க குடும்பத்துக்காக உழைச்சிருக்கலாம். அவங்களும் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவங்க குடும்பத்தில் இருந்து அவங்க வெறுத்து ஒதுக்கப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து அவங்க வந்திருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நிறைய சேவை செஞ்ச நிறைய குடும்பத்துக்காக உழைச்ச ஒரு நபராக வந்து அந்த யாசகம் கேட்குறவரும் இருக்கலாம். இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் வந்து சொல்லியே பார்த்துருக்குறேன், இந்த கையால் எத்தனையோ உயிர்களை வந்து காப்பாற்றிருக்கிறேன், எத்தனையோ உயிர் போக வேண்டிய உயிரை வந்து இந்த கையால் நான் காப்பாற்றிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவங்களெல்லாம் நேரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டியுமே, ஏதாவது அந்த விபூதி வச்சுக்கிறதோ அதெல்லாம் அவங்க உடம்புல எதுவுமே இருக்காது. ஆனால் அவ்வளவு புண்ணியத்தை அவங்க கையால் வந்து செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும், உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும், இறைவனையும் நீங்கள் வேகமாக அடைவீங்க. இப்போ பாபா எப்படி இவ்வளோ அதிசயத்தெல்லாம் பண்ணுறாரு, வீட்டுள்ள வந்து ரோஜா மலரை தூவுறாரு, பாபா வந்து நடந்து போகிறாரு, டச் பண்ணுறாரு, அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சேவையில் ஈடுபடுறாங்க. குடும்பத்துக்காகவும் சரி, மற்றவங்களுக்காகவும் சரி, மக்களுக்காகவும் சரி, நிறைய சேவையை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நேரத்தை வீணாக்காமல் செய்கிறாங்க, நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கு தான் பாபாவுடைய அந்த லீலைகள் ஆசீர்வாதம் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மனிதர்களாக பிறந்த முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியலிஸ்டிக் கெயின்னு சொல்லக்கூடிய பொருளாதார உயர்வு அதை நோக்கியே தான் வந்து எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறாங்க. மனுஷங்களாக பிறந்த அந்த நோக்கம், அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க, அதை வந்து சவுல் மிஷன்னு சொல்லுவாங்க, பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்களோ அந்த வேலையை செய்யாமல் எல்லாருமே பார்த்திங்கன்னா வேற ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் யார் மனதையும் வந்து நாம் காயப்படுத்தக்கூடாது. ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்குறதுல வந்து எந்த பயனும் இல்லை. நாம் வாழும்போதே பார்த்திங்கன்னா பிறர் மனம் நோகாமல் வாழணும், இதுவும் வந்து கடவுளை அடையிறதுக்கான ஒரு வழி அப்படின்றத ஹேமாமாவுக்கு பாபா சொல்லியிருக்கிறாரு. மோட்சம்ன்றது தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடைசி கோல். நம்ம இந்த மனித பிறவியில் நம்ம லாஸ்ட்டில் போய் அங்கே முடிக்க போகிறது எதன்னு பார்த்திங்கன்னா இந்த மோட்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான். சாய் சச்சரிதத்தில் கூட தெளிவாக வந்து பாபா வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மோட்சம் அடைய மனித பிறவியால் மட்டுமே முடியும், மற்ற பிறவிகளில் நாம் செய்த நல்வினைகளால் தான் இந்த மனித பிறவி நமக்கு கிடைத்துள்ளது. இதை வீணாக்காமல் பாபாவின் பாதத்தில் சரணடைந்து அவரிடம் மோட்சத்தை வேண்ட வேண்டும். அதாவது பாபா கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு வந்து நீங்கள் பூ தூவுங்க, நீங்கள் வந்து உதி எனக்கு தாங்க, எங்கள் வீட்டில் வந்து உதி வரணும், இல்லை வந்து என்னுடைய இந்த பிரச்சனை சரியாகணும் அந்த பிரச்சனை சரியாகணும்னு வேண்டதை விட பாபா எனக்கு வந்து மோட்சத்தை கொடுங்க அப்படின்றத தான் அவர்கிட்ட வேண்டணும். அவர் அதற்கான வழியை வந்து உங்களுக்கு காட்டுவார், அந்த வழியில் உங்களை கூட்டிகிட்டும் போவார். இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்வம், நம்ம எந்த அளவுக்கு வந்து ரெடியாக இருக்கிறோமோ, பாபா சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பாபாவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கையை பிடிச்சி அந்த மோட்சம்ன்ற அந்த வாசலுக்கு நம்மளை அழைச்சிட்டு போவார் அப்படின்றதையும் சத்சரிதத்தில் பாபாவால் குறிப்பிடப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவியை வீணாக்கக்கூடாது, இறைவனிடம் முழு சரணாகதி அடையணும். பாபா கிட்டேயும் சரி, இல்லை நீங்கள் எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் வணங்குறீங்கனாலும் சரி, அதாவது சிவபெருமான் பெருமாள்னு உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் வேண்டும் போது என்னை வழி நடத்து, என்னை மோட்சத்துக்கு கொண்டுட்டு போ அப்படின்றத அடிக்கடி நம்ம வந்து பிரார்த்தனை செய்யணும். நாம் எதுக்காக பிறந்தோம் அப்படின்றத உணர்ந்து நல்ல செயல்களை வந்து நிறைய செய்யணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து கடவுளுன்றவர் வந்து ஒரு லீடர் வச்சுக்கோங்களேன், நீங்கள்லாம் வந்து சப்ஸ்டியூட், அதாவது பரமாத்மான்னு சொல்லுவாங்க, ஜீவாத்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் செய்ய வேண்டிய அந்த வேலையெல்லாம் நான் அவர் சார்பாக செய்கிறேன் அப்படின்ற ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது சுற்றி சென்டரில் ஒருத்தர் வந்து கொம்பை வச்சுக்கிட்டு நின்று எல்லார்கிட்டையும் வந்து சண்டை போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா நேரமும் எல்லா நிமிஷமும் உங்களால் என்னென்ன நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது உங்கள் குடும்பத்துக்காக இருக்கலாம், உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ இருக்கலாம், இல்லை உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்காக இருக்கலாம்.
உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய அறிவு, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய படிப்பு, திறமைன்ட்டு எல்லா விஷயத்தையும் மற்றவங்களுடைய நலனுக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது நீங்கள் இறைவனுக்கே செய்யக்கூடிய ஒரு சேவை. அதன் மூலமாக இறைவனை நீங்கள் வந்து வேகமாக அடையலாம், அதன் மூலமாக நாம் மோட்சத்தை அடையலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மனித வாழ்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு அரிய வாய்ப்பு. அதை பயன்படுத்தி நாம் நிறைய நல்ல விஷயங்களை, நல்ல கர்மங்களை எல்லாம் சேகரித்து கடவுளுடைய அருளை பெற்று இறுதியில் மோட்சத்தை அடையணும். அதுதான் ஆன்மீக வாழ்க்கையுடைய உண்மையான இலக்கு அப்படின்றத பாபா ஹேமாமாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நாம் அதுக்காக தான் பிறந்திருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த மனித பிறவி கிடைச்சிடாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அடையிறதுக்கான வழி என்ன அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறது, அவங்களுக்கு சேவை செய்கிறது, ஏழை மக்களுக்கு, ஏழை மனிதர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, தொழுநோயாளிகளுக்குன்ட்டு அவங்கள தேடி போய் சேவை செய்கிறது, மற்றவங்க மனசை காயப்படுத்தாமல் இருக்கிறது, இன்னும் வந்து பசின்னு வர்றவங்களுக்கு பசியோடு இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் உணவளிக்கிறது. இது எல்லாமே இறைவனை வேகமாக அடையக்கூடிய, மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு வழிகள். இப்போ நான் வந்து சின்னதாக ஒரு 2 ஸ்டோரி வந்து சொல்கிறேன். இந்த கதையோட ரிலேட் ஆனது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா வந்து புரியும் என்ன அப்படின்றது. இப்போ நாம் முதல் கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதர், ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் டெய்லி காலையில் எழுந்து வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் வந்து வருவார். டெய்லி அவருடைய லைஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, தூக்கம், கொஞ்ச நேரம் மொபைலு, அவருடைய வேலைக்கு போகிற அந்த விஷயம், அது மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை. தொடர்ந்து வந்து இப்படியே தான் அவர் வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்குது. மாசமான சம்பளத்தை வந்து வீட்டுக்கு கொடுத்துருவாரு. இப்படியே ஒரு ரொட்டீன் லைஃப்பில் டெய்லி ரெகுலராக அதே வாழ்க்கையை வந்து அவர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, நீ எதுக்காகடா இவ்வளோ உழைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் வந்து என்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு. இல்லை, நிறைய பணம் சேர்க்கணும், அதுக்காக நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு கேட்குறாரு. இல்லை, குழந்தைங்கள்லாம் செட்டில் ஆகணும்ல, நான் நல்லா சம்பாரிச்சா தானே அவங்க செட்டில் ஆக முடியும் அப்படின்ட்டு அந்த நபர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கார் வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. இந்த மாதிரி லைனாக கண்டினியூஸாக ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம்ன்ட்டு அவர் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ இவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, நாம் வந்து எதுக்காக இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நாம் வந்து எதுக்காக இவ்வளோ விஷயத்தெல்லாம் சேர்க்குறோம், நம்ம வந்து பணத்தெல்லாம் சேர்க்குறோம், பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் எதுக்காக ஓடுறோம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அவரால் தூங்க முடியல. அவர் மனசில் ஒரு கேள்வி என்னன்னா, நான் உண்மையிலேயே வாழ்கிறேனா, இல்லை வந்து நான் சும்மா இங்கே பிறந்துட்டேன் அப்படின்றதுக்காக சர்வைவ் பண்ணுறேனா, நான் வந்து எல்லாரும் வாழ்கிற மாதிரி நானும் சும்மா இங்கே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா, இல்லை நிஜமாலுமே நான் வந்து உண்மையிலேயே வாழ்கிறேனா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவர் நைட்டு தூங்க விடாத அளவுக்கு அவருக்கு வந்து அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. மறுநாள் பார்த்தீங்கன்னா அவர் வழக்கம் போலவே எழுந்துக்கிறாரு. இந்த முறை ஒரு மாற்றம் என்னன்னா, அவர் வேலைக்கு போகிற வழியில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகிறாரு. அங்கே அவர் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான முதியவர், ரொம்ப பசியோடு, அவர் கண்ணில் வந்து பசி எல்லாமே தெரியுது. அவரை வந்து இவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அந்த வயசானவருக்கு அவரால் முடிஞ்ச ஒரு உணவை வந்து வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்த உடனே அந்த பெரியவர் வந்து அதை சாப்பிட்டுட்டு அவரை வந்து ஒரு மாதிரி ஒரு நன்றி உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் கண்களில் தெரியுது. அப்படியே வந்து அவரை பார்க்குறாரு. நெகிழ்ச்சியோட அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்த அந்த நபரை வந்து பார்க்குறாரு. அந்த முதியவர் அப்படி பார்க்கும்போது தான் இவருக்கு அந்த நொடியே ஒரு கிளாரிட்டி வந்து அவருக்கு கிடைக்குது. நாம் சும்மா பணத்தை சேர்க்கறதுக்காக மட்டும் வாழாமல் ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம லைஃப்பை வந்து வாழணும். அந்த நாள்லேருந்து அவர் வந்து வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய வேலையெல்லாம் அவர் நிற்கலை. ஆனால் அவருடைய மனநிலையில் ஒரு மாற்றம் வந்தது. அவர் வேலை செஞ்சார். அதோட பார்த்திங்கன்னா சேவையும் செய்ய ஆரம்பித்தார். இந்த மாதிரி வயசானவங்கலாம் எங்கெங்கெல்லாம் பசியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தார். அவர் சம்பாதிக்கவும் ஆரம்பித்தார். ஆனால் திருப்தியாகவும் வாழ ஆரம்பித்தார். நாம் எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம், எந்த பர்பஸுமே இல்லாமல் வாழ்கிறதால எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்றது அந்த நொடி அவருக்கு வந்து புரியுது. நம்ம வாழ்க்கையில் பெரிய சேஞ்ச் எல்லாம் ஆகணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம மைண்ட் செட் சேஞ்ச் ஆனால் போதும். பர்பஸ் இல்லாமல் வாழாதீங்க, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க அப்படின்றத இந்த கதையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. பர்பஸ்ஃபுல் லைஃபு, சேவைனா என்ன அப்படின்றத இந்த ஸ்டோரியில் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்கள்.
இது வந்து ஒரு இளைஞர். அவர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு வந்து எல்லா பேக்கேஜு அதே மாதிரி ஃபாரின் ட்ரிப்பு எல்லாமே அந்த கம்பெனிலேயே வந்து கொடுத்துட்றாங்க. அவருக்கு வந்து நல்ல ஒரு அழகான குடும்பம், யங்காக இருக்கார், கை நிறைய சம்பளம், அந்த மாதிரி ஒரு லைஃபு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மச்சான் உன் லைஃப் வந்து சூப்பர்டா, நீ வந்து ரொம்ப பிளெஸ்டு அப்படின்னு சொல்லி அவரை எல்லாருமே சொல்கிறாங்க. நீ ரொம்ப லக்கிடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவரை பார்க்குறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு நாள் வந்து நைட்டே இவர் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா கேட்குறாங்க, என்னப்பா நீ சந்தோஷமாக இருக்கியா, நல்லா சம்பாதிக்கிறல்ல, திருப்தியா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. சந்தோஷமாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் வந்து அவருக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம், நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, பணம் பொருள் எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று இல்லை, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்டில் ஒருத்தர் வந்து இவரை இன்சிஸ்ட் பண்ணி இவரை வந்து ஆர்ஃபனேஜ் ஒன்றுத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதாவது அனாதை குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நான் என்னுடைய பிறந்த நாளைக்காக நான் சாப்பாடு கொடுப்பேன்டா, மத்தியானம் லஞ்ச் கொடுப்பேன், நீ வந்து என் கூட சேர்ந்து அவங்களுக்குலாம் கொடு அப்படின்றத வந்து இவர் ஃப்ரெண்டு வந்து சொல்லி அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் அங்கே இருக்க பசங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே வராரு, அந்த லஞ்ச் எல்லாம் கொடுத்துக்கிட்டே வராரு. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து இவரோட கையை பிடிச்சி என்ன கேட்குறான்னா, அண்ணா நாளைக்கும் நீங்கள் வருவீங்களா, நாளைக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு சாப்பாடு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவருக்கு வந்து ஏதோ ஒரு அந்த மனசில் ஏதோ ஒரு பாதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நொடி வந்து அவருக்கு வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி நம்மளை வாழ வைக்கும், ஆனால் பர்போஸ் தான் நம்மளை உண்மையிலேயே உயிரோட வைக்கும் அப்படின்றத அந்த நபர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. நம்ம மட்டும் வாழாமல் நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம நிறைய நல்லது பண்ணணும், அப்போ தான் வந்து நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் அப்படின்றத அந்த நபர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸில் வந்து லீவ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த நாளில் போயிட்டு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் சர்வீஸ் பண்ணுறது, டெய்லி வந்து கடவுளுக்கு கிராட்டிடியூட் சொல்கிறது, மந்த்லி டொனேஷன் கொடுக்கறது, எப்போவுமே மனிதத்தன்மையோட மனிதநேயத்தோட நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய கேரக்டர்லாம் நிறைய விஷயங்களை அவர் மாற்றிக்க ஆரம்பித்தார். ஒரு மீனிங்ஃபுல்லான பர்போஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து வாழ ஆரம்பித்தார் அந்த நபர். இப்போ இந்த 2 கதைகள்ல இருந்தும் உங்களுக்கு வந்து சேவைனா என்ன, சர்வீஸ்னா என்ன, பர்போஸ்ஃபுல் லைஃப்னா என்ன அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பாபாவுடைய லீலையோ அதிசயத்தையோலாம் பார்க்கல, அவர் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு டீச்சிங், பாபாவுடைய ஒரு வழிகாட்டலை நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு லீலையோ அல்லது அதிசயத்தையோ நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.